கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி ஆவணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாதம். அதாவது சூரியன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது வீடு மனை கொள்வதற்கும் வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள். ஆவணி மாதம் 11ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும். விநாயக பெருமானை அந்த தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம். அதாவது பார்த்தீங்கன்னா இரவு 9:56 இரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் வெளியே வரக்கூடாது, எந்த வேலைகளையும் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெற்ற சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல தான் நவகிரகத்தில் 4 கிரகங்கள் பிறந்தது. அதாவது சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த மாதிரியான 4 கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன், உங்க ராசிக்கு 10ஆம் இடம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான். உங்க ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய புதன், உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. அப்ப அது ஒரு யோகம். அதாவது ராசிநாதன் 11ல சஞ்சரிக்கிறார்னா 11ஆம் இடங்கிறதுனா மூத்த சகோதர ஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது மிகச் சிறப்பான இடம். அப்ப ராசிநாதன் 11ல் இருக்காருன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அபிலாஷிகள் நீண்ட நாளாக நடக்க வேண்டும் நினைச்ச காரியம் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, லாபம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ல் இருக்காருன்னா தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான தொழில் இருப்பவர்களுக்கு யோகம், ஆசிரியர், வக்கீல் இருக்கிறவங்களுக்கு யோகம். அதே போல பார்த்தீங்கன்னா தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல சஞ்சரிக்க போகிறார். கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார், சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவா கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி, அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். ஒரு ராசி கட்டத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் கேது அங்கே இருக்குன்னா கேது தான் டாமினேஷன் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருன்னா 12ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ விரயங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ விரயங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா கிடைக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் சுப செலவுகளே நடக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்த்து சஞ்சரிக்கிறார். அப்ப விநாயக பெருமானை இந்த விரயங்களை கட்டுப்படுத்துவதற்காக 14ஆம் தேதிக்கு அப்புறம் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்யணும். ஏன்னா ராசிநாதன் போய் கேதுவோட டச் ஆகுறாரு. அப்ப விநாயக பெருமானை, கேதுவோடைய அதிதேவதை விநாயகர். அப்ப விநாயகருக்கு திங்கக்கிழமை, இந்த மாதம் ஃபுல்லாவே திங்கக்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் விலகும். அதே போல பார்த்தீங்கன்னா விரயங்களும் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனால் 4ஆம் தேதி வரை தான். பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடங்கிறது அதை விட சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 2-11, 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ 2-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தன லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா அவர் தான் 9ஆம் இடத்து அதிபதியும். 9-11 எப்போ சம்பந்தப்பட்டாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான
குருட்டு யோகம், அதாவது எதிர்பாராத திடீர்னு நடக்கக்கூடிய நன்மை நடக்கும். பாக்கியத்தால் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக இந்த 2, 11, 9, 11 இந்த சம்பந்தப்படும் பொழுது ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான யோகா, குருட்டு யோகமும் கிடைக்கும். அந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் துணை புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. 11 சுக்கிரன் இருக்கும் பொழுது அதை மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 11 சுக்கிரனுடைய அதிதேவதை வந்து மகாலட்சுமி. இப்போ சுக்கிரனே 11 இருக்காரு அப்படின்னா மகாலட்சுமி யோகம், எதிர்பாராத தனலாபம், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு மிகச்சிறப்பான ஒரு கிரக பிளேஸ்மெண்ட் எது அப்படின்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதா 2க்கும், அதாவது கன்னிராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர். அப்போ ஒரு வாக்கு, தன, குடும்ப, வருமான ஸ்தானம் இதுவும் பொருளாதார சம்பந்தப்பட்டது. 9ஆம் இடம் பாக்கியம் சம்பந்தப்பட்டது. அப்போ பொருளாதார சம்பந்தமான பாக்கியம், பொருளாதார சம்பந்தமான லாபம் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பான மாதம். சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிக நற்பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராசியிலே சஞ்சரிக்கிறார் 28ஆம் தேதி வரை. பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சிலாம் 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் அனைத்தும் முதல் முயற்சியிலே வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவரே 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். அஷ்டமாதிபதி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு சில உடல் உபாதைகள் அல்லது நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனை, பயணங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி இந்த ஆவணி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் 2க்கும் 9க்கும் உடையவர் 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பான மகாலட்சுமி யோகமாகவே செயல்படுகிறார். விநாயக பெருமான இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்யும் பொழுது தேவையற்ற விரய செலவுகளை குறைக்க முடியும். சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.